ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் டைகர் டோஃபியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க் இருக்குது தாய்லாண்டில். நாங்கள் ஃபஸ்ட் டே போனப்போ இதை தான் நாங்கள் பார்த்தோம். வாங்க நம்ம கம்ப்ளீட்டாக வீடியோவை பார்க்கலாம். இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அதாவது ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டை முடித்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த ரெஸ்டாரண்ட். அது சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வச்சுட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டைகர்ஸ் எல்லாமே இருக்குங்க. நல்ல அடல்ட் டைகர்ஸ் பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணவும் முடியும். இது பார்த்தீங்கன்னா நல்லா விளையாடிட்டே இருந்தது. கொஞ்சம் நேரம் நல்லா விளையாடிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சண்டை போட்டுக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு மாதிரி பண்ணுது. இதெல்லாமே காமிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இங்கே இந்த டைகர் டோஃபியா அப்படின்ற இடத்துல மட்டுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டைகர்ஸ் இருக்குங்க. இதே மாதிரி நிறைய பார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தாய்லாண்டில். இந்த மாதிரி தண்ணிலாம் வச்சுருக்காங்க. அந்த தண்ணிலையும் அது அப்படியே விளையாடிட்டே இருக்குது. அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், தண்ணியில் விளையாடிட்டு இருக்கு. அங்கேயும் நிறைய டைகர்ஸ் இருக்குது. அப்படி ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டே அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். இந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பஃபே சிஸ்டமுங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபுட்டு உங்களுக்கு செட் ஆகணும். அதுதான் ஒரே ஒரு பிரச்சனை. ஆனால் எனக்கு செட் ஆயிடுச்சு, என் ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் செட் ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் நல்லாவே சாப்பிட்டோம். நீங்கள் போனீங்கன்னா செட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு நல்லா சாப்பிடுங்க. இது பார்த்தீங்களா, டைகர் ஒன்று உட்காந்துட்டு இருக்கா. நமக்கு டைகர் தெரியல, அப்படியே பதுங்கிட்டு அட்டாக் பண்ணணும் பாருங்க. அப்படியே உட்காந்து அப்படியே பதுங்கிட்டாரு. உடனே அங்கே வர டைகர் அப்படியே தெரியாத மாதிரி அப்படியே போறாரு இவர். பட் அது வந்துட்டு கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கு. இதெல்லாம் விளையாடிட்டு இருக்கிறது அப்படியே பார்த்துக்கிட்டே அங்கே சாப்பிட்றதுக்கு வேற லெவலில் இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ண முடியும். ஆனால் நீங்கள்லாம் போனீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் தாய்லாண்ட்னாலே நமக்கு பார்த்தீங்கன்னா டைகருக்கும் எலிஃபெண்ட்டுக்கும் தாங்க ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டைகர் வச்சு ரொம்ப ப்ராப்ளம் பண்ணிட்டாங்க. அந்த ப்ராப்ளம்னால இப்போ நிறைய ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டிருக்காங்க. டைகர்ஸ் எல்லாம் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி நிறைய பார்க் இருந்தது. இப்போது அந்த மாதிரி பார்க்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்மளை இங்கேருந்து ஒரு பேட்டரி வண்டியில் கூட்டிகிட்டு போவாங்க. அந்த பேட்டரி வண்டியில் போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1.5 கிலோமீட்டர் தான், ரொம்ப தூரம்லாம் கிடையாது. பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டைகர்ஸ் இருக்குங்க. நீங்கள் போனீங்கன்னா நிறைய பார்க்கலாம். டைகர் லவ் பண்ணுற நீங்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களாம் இங்கே போனீங்கன்னா நல்லாவே என்ஜாய் பண்ண முடியும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாங்கள் ஃபஸ்ட்டு போனது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஷூட் அண்ட் ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸு. ஷூட் அண்ட் ஃபீட் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க. நம்மகிட்ட ஒரு கன் கொடுத்துருவாங்க. அதில் வந்து லிமிட்டடாக புல்லட்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த புல்லட்ஸ் தீர்ற வரைக்கும் தான் நீங்கள் ஷூட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அங்கே கிடையாது. மேலே வந்துட்டு ஒரு மெட்டல் பாக்ஸ் மாதிரி இருக்குங்க. அந்த மெட்டல் பாக்ஸில் மீட் வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை ஷூட் பண்ண உடனே அந்த மெட்டல் பாக்ஸில் இருக்க மீட் கீழே விடும். ஸோ டைகர் வந்து அதை எடுத்து சாப்பிடும். இவ்வளோ தான். ஸோ நாங்கள் போய் ஷூட் பண்ணோம். டைகர் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக சாப்பிடல. ஏன் பார்த்தீங்கன்னா அது ஆல்ரெடி நிறைய பேர் ஷூட் பண்ணி நிறைய போட்டிருக்காங்க போது. சாப்பிட்டு ரொம்ப தெம்பாக இருக்குது. அதனால் நாங்கள் ஷூட் பண்ணதை பெருசாக சாப்பிடல. பட் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ண முடியும் நீங்கள் போனீங்கன்னா. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு டைகர் ஜூ அப்படின்னு ஒன்று இருக்குது பின்னாடியே. அதை தான் நாங்கள் போய் பார்த்தோம். அந்த இடத்துல வந்துட்டு டைகர்ஸ் வந்து நிறைய இருக்குது. பக்கத்தில் நிறைய கூண்டு மாதிரி போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. அது ட்ரைனிங் கொடுக்குற இடம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் கேட்கல என்ன இடம் அப்படின்னு நான் கேட்கல. பட் டைகர்ஸ் வந்துட்டு நிறையவே இருக்குது. ஆனால் எல்லாமே அடல்ட் டைகர்ஸ் பயங்கரமாக இருக்குது. பெருசாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 50க்கும் மேலே கூண்டுங்க இருக்குங்க. இது மாதிரி இருக்குது. அதில் வந்துட்டு எல்லாத்துலேயுமே டைகர் இருக்குது. ஒவ்வொன்றும் டைகர் இல்லாமல் இருக்குது. 1-2 தான் டைகர் இல்லாமல் இருக்குது. எல்லாத்துலேயுமே டைகர் இருக்குது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடல்ட் டைகர்ஸ். பயங்கரமாக ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ராப்ளம் ஒன்று வந்துச்சு இல்லையா, அந்த ப்ராப்ளமுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா டைகர்ஸ் வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வச்சு நல்லா பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. டைகர்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நீங்கள் இங்கே போனீங்கன்னா டைகரை பார்க்கணுன்ற ஆசையே போயிடும். அவ்வளோ டைகர்ஸ் இருக்குது. இவர் டைகர் கூட விளையாடிட்டு இருக்க மாதிரி இருக்கு இல்லையா. இவர் இப்படி போனால் டைகர் பின்னாடியே வருது. ஆக்சுவலாக அது விளையாடுறது கிடையாதுங்க. அது டைகரை நம்ம டீஸ் பண்ணுறது. இந்த மாதிரி தான் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வைல்ட் லைஃப்பில் சொல்லுவாங்க, பெருசாக சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் இப்படி பண்ணிட்டு போயிடுவார். அடுத்தவங்க சும்மா வந்து நிற்கும்போது அது ஏதாவது பண்ணிட்டு போயிடும். அதனால் அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்க. அது என்ஜாய் பண்ணுறத நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போயிடணும். அது மாதிரி பண்ணாதான் நமக்கும் நல்லது, நமக்கு அப்புறமா வரவங்களுக்கும் நல்லது. அடுத்தது அங்கே ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க் அப்படியே நீங்கள் சுற்றி பார்த்துட்டே வரலாம். அதுவும் ரொம்ப நல்லாவே இருக்கும். சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அந்த இடத்த. நீங்கள் நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்களே, ரொம்ப அழகாக இருக்கே. அங்கே ஆரஞ்சு கலர் மரம் கூட ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கிட்ட போய் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போனேங்க. போயிட்டு ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு பார்த்தா அது பிளாஸ்டிக் மரங்க. ஆர்டிஃபிஷியலாக வச்சுருக்காங்க. நான் கூட ரொம்ப நேச்சுரலாக இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டு பண்ணேன். பார்த்தா அது ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறதுக்கும் ஒரு மெயின்டெனன்ஸ் வேணும் இல்லையா. ஸோ நல்லா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கறதுக்கு. பட் நேச்சர் தான். ஆர்டிஃபிஷியல் தான். நம்ம அதுக்கும் இதுக்கும் வந்துட்டு முடிச்சே போட முடியாது. இதுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அந்த டைகர்கிட்டே வந்தேங்க. டைகர்கிட்ட வந்து அது பாட்டுக்கு அப்படியே உட்காந்துட்டு இருந்தது. நானும் அது கூட அப்படியே சும்மா பேசுகிற மாதிரி அப்படியே பேசிகிட்டே இருந்தேன். அதுவும் நம்மளை பார்த்து ஏதோ பேசுகிற மாதிரியே பண்ணிட்டு இருந்தது. நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்புறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கூட்டுக்குள்ளே குட்டி டைகர் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது அது பார்க்குறதுக்கு. அடல்ட்டு கிடையாது, குட்டி.
2 குட்டி வச்சுருந்தாங்க. அது பாட்டுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கம் போட்டு திறந்து விட்டால் வெளியே ஓடி வந்துடும் பொழுது. பட் இது கூட உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 500 தாய் பாத் நீங்கள் பே பண்ணலாம். பட் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு வச்சுருந்தனால அது வந்துட்டு கொடுக்கல. நெக்ஸ்ட்டு கூண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் இருந்துச்சு. அந்த லைன் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டே இருக்குது, நல்லா தூங்கிட்டு இருக்குது. அதையும் பார்த்துட்டு வந்துட்டோம். இது கூட ஃபோட்டோ எடுக்க முடியல. அடுத்ததான் நாங்கள் ஒரு வளர்ந்த புலிக்கிட்ட உட்காந்து ஃபோட்டோ எடுத்தாங்க. பார்க்கறதுக்கு பொம்மை புலி மாதிரியே இருக்குது. ஆனால் என்னென்னா நான் எடுத்து வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் காமிச்ச உடனே இது பொம்மை புலி அப்படின்ட்டானுங்க ஃபோட்டோ பார்த்த உடனே. அப்புறமா வீடியோ காமிச்ச உடனே தான் அம்மா இது நிஜ புலி அப்படின்னாங்க. ஸோ நீங்கள் போனீங்கன்னா இது பக்கத்தில் உட்காந்து கண்டிப்பாக வீடியோ ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, மறந்துடாதீங்க. ஆனால் இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 தாய் பார்த்து வாங்குவாங்க, ஒருத்தருக்கு 500. அதனால் அதெல்லாம் பார்த்து நீங்கள் பே பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஆனால் ஃபோட்டோ எடுக்க மாட்டிங்கன்னா மிஸ் பண்ணுறீங்க. அதனால் கண்டிப்பாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. வாயை திறந்தது பாருங்கள், அவ்வளோ பெரிய வாய். அந்த பக்கம் இருக்கனால எனக்கு தெரியல. வீடியோலாம் எடுத்துகிட்டு நான் அந்த வீடியோ பார்க்கும்போது தான் தெரியுது இவ்வளோ பெருசாக இருக்குது வாய். நம்மளாம் மாட்டோம்னா அவ்வளோ தான், என் தலை வர சின்னதாக இருக்குது, சிக்கிடுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி முதல்ல இருக்குங்க. இதுவும் ஒரு அந்த பார்க்லேயே வச்சுருக்காங்க. நீங்கள் இதை பார்த்துட்டு அப்படியே வந்துடலாம். இதுதான் ஆக்சுவலாக கடைசியாக நாங்கள் இதை தான் பார்த்தோம். இது வேறு ஒன்றும் பெருசாக இல்லை இந்த இடத்துல. ஆனால் ஒரு முதல்ல கூட மூவ் பண்ணல, எல்லாம் அப்படியே தின்னுட்டு தூங்கிட்டு இருக்க மாதிரி தூங்கிட்டு இருந்ததுங்க. அப்படியே நாங்களும் நல்லா கவனம் பார்த்துட்டே இருந்தோம். நான் போன தாய்லாந்து பேக்கேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், அவர் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாரு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மால் இருக்குங்க. அந்த மாலில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அந்த மாலில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரூஸ்க்கு போக முடியும். அந்த க்ரூஸும் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். அந்த க்ரூஸ் கண்டிப்பாக போயிட்டு வரணும், நல்லாயிருக்கும். எல்லா பேக்கேஜஸுமே அந்த க்ரூஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதை நீங்கள் போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ண முடியும், டான்ஸ் ஆடலாம், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணும்போது அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிய வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.